கூப்பிட்டா போகலாம், இல்லை சொன்னால் பரவாயில்ல. 3வது மனுஷன் மூலியமாக தான் தகவல் வருதா, சரி பரவாயில்லை, என் வளர்ப்பு சரியில்லை, அதுக்குரிய நியாய தீர்ப்பு பூமியிலேருந்து கொடுக்கப்படுகிறது, அவ்வளோதானே தவிர யாரையும் நொந்து கொள்ளக்கூடாது. நான் பராமரிக்கக்கூடிய அளவிற்கு வளர்க்கிற நேரத்தில் போதுமான கால அவகாசத்தை கர்த்தர் கொடுத்தா நான் வளர்க்க கோட்டை விட்டுட்டேன். பெரிய பையன் சொல்லிட்டான், குக்கை வச்சுருக்கேன், சமயக்காரியை வச்சுருக்கேன் எங்கள் அப்பன். சின்ன பையன் என்ன தெரியுமா சொல்லுவான், இந்த படுபாவி எங்கள் அம்மாவை கொண்டுட்டா தெரியுமா உனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சின்ன பையனுக்கு போய் அட்வைஸ் பண்ணுவான் இல்லையா, சரி அவன் தான் கேட்கல நீயாவது கேள்றான்னு. அது 8-16 அடி பாயும், நம்ம 8னா. அவன் என்ன சொல்லலாம், எங்கள் அம்மா இவ்வளோ சீக்கிரமாக போயிருக்க மாட்டாங்க, எங்கள் அப்பாவாலே தான் எங்கள் அம்மா செத்தாங்க. படுபாவி மனுஷன் என்ன செய்யறது, இந்த பாய் மனுஷன் போயிருந்தானா கூட பரவாயில்ல, எங்கள் அம்மா அப்படியே நான் லட்டு மாதிரி வச்சுருப்பேன். எனக்கு அல்வா கொடுத்துட்டான், ஆத்தால லட்டு மாதிரி வச்சுருப்பாங்க. நான் இல்லாமல் பிறந்திருப்பியாடா உதவி, நான் திருப்பி கவுண்டர் கொடுப்பேன். லேசுப்பட்ட கிழமை இல்லை. நான் ஞானத்தால் வீடு கட்டி எடுப்பேன், எல்லாம் எங்களுக்கு தெரியும். பைபிள் காலேஜ் நடத்துவோம், பைபிள் எக்ஸாம் வைப்போம். நாளைக்கு நாங்கள் பார்க்காத கேஸா, நாங்கள் பார்க்காத போலீஸா, அப்படி. அதான் சொல்கிறேன், ஐயா ஃபோன் அடித்தா நடக்கிறதெல்லாம் நடக்கும், ஆனால் ஐயாவால் நடக்க முடியல. வாய்க்கு எதுவும் வரலையே ஐயா இந்த மனுஷனுக்கு, ஒரே சபிகேன்னு. இப்படித்தான் பிரச்சனை ஆகிடும். வாயில் சும்மா இருக்கிறது இல்லை, வாயை கட்டுறது கிடையாது, சிந்தையை கட்டுறது கிடையாது, நம்ம கட்டுப்பாடில். சரி டிவி பாரு, வந்தானா வரட்டும், வரலன்னா போட்டோம், நான் இருக்கேனா செத்த நான் வந்து பாத்தியா. அவன் வர்றதே இன்றைக்கி ஒரு நாள், வந்தோன்னு ஃபயரிங் ஆர்டரோடு. அவன் என்ன பண்ணுவான், டக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து மெசேஜ் பண்ணுறான், டோன்ட் கம் அப்படின்னு தம்பிக்கு. வரட்டான் அவன் வந்தோன்னே அவனை தோலை உரிக்கிறேன், பெல்ட்டை கட்டுறான் ராஸ்கல் அப்படின்னா அவ்வளோதான், அவன் போயா. இந்த மாதிரி தான் நான் ஜனத்தை எழுந்துருவேனே தவிர வர்றவனையும் கட்சி கொதறிடுறது, வராது இருக்கிறப்ப. அப்போது ஒரு பையன் என் பக்கம் வரமாட்டேன். சரி போனான்னா பிரச்சனை, ஆனாலும் வருவான். பென்ஷன் வரதில் கட்டுக்கட்டே வாங்கி வச்சுருக்கேன்ல, அப்போ அவனுக்கு 1000-500 கொடுத்து எலெக்ஷன் கேண்டிடேட் மாதிரி ஆகிடுவேன் நான். எனக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா இந்த காலத்தில் அந்த மாதிரி. ஐயா உங்களை மாதிரி யாரும் இல்லை, அவன் கொஞ்சம் வந்து எனக்கு எடுத்து விட்ருவான். அந்த 500க்கு 1000க்கும் அவன் என்ன செய்வான், என்னைய எந்த மாதிரி இருக்கிறன்னு யாரும் யோகன் சடங்கன் மாதிரிலாம் பேச மாட்டான். நீதியை நேர்மையை உரைக்கிறது இல்லை. வருவான், ஜெபம் பண்ணி அந்த காணிக்கு வாங்கிட்டு போயிடுவான், ஹவுஸ் விசிட்டிங்கிற பேரில் காசு இல்லை. ஜெபம் பண்ணாத வாங்கிட்டு போகிறான்னா அவன் குடும்பம் நட்பாக இருப்பான். என்னையில் பொருளாதாரத்தில் இழிவாக இருக்கிறவன் தான்